ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பைசியான ப்ரான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆயில் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் 3 க்ரீன் சில்லி லைட்டாக கோடு போட்டணும். அது கூட கொஞ்சம் ஆனியன், பெரிய ஆனியனாக இருந்துச்சுன்னா 2 போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த டேஸ்ட்டு தான் ப்ரான் பிரியாணிக்கு எடுத்து கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் நிறையவே போட்டேன். ரொம்ப பேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக க்ரில் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுடலாம். அதுக்கு அடுத்து பெரிய டொமேட்டோ வந்துச்சுன்னா 1 பெருசாக போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 2-3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அது வதங்கினதுக்கு அடுத்து லெமன் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸர் போடுறதுல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதுலேருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து புதினா கொத்தமல்லி நிறைய போடணும். இதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு நான் போட்டிருக்கேன். அது வதங்கினதுக்கு அடுத்து ப்ரான் க்ளீன் பண்ணி நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே வச்சுருந்தோம். அதை தான் நம்ம போட்டோம். அதுக்கு அடுத்து அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் தயிர் வேணும்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி லெமன் இல்லைன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா போதும். 2மே போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால தான் ஏதாச்சும் தயிர் இல்லை லெமன் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கினதுமே கொஞ்சமாக வாட்டர் விட்டுட்டு அது ஒரு 2 செகண்ட்ஸ் கொதிக்கட்டும். அது வெந்துடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி சுருங்கின மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெந்துருச்சின்னு. நிறைய பேர் பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. இந்த மாதிரி கழுவுனா அதோடய டேஸ்ட்டு தன்மை போயிடும். லைட்டாக இது மாதிரி தான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தான் வாஷ் பண்ணணும். 2-3 வாட்டிலாம் கழுவுனீங்கன்னா அந்த ரைஸோட ஸ்மெல்லே இருக்காது. அதனால் ஒரு வாட்டி அலசிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இது மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி செய்யணும். இதில் இந்த நீங்கள் எந்த அளவு அரிசி டம்ளர் போடுறீங்களோ அதே அளவில் தான் தண்ணியும் ஊற்றணும். அப்போ தான் அரிசி நல்லா இருக்கும், குலையாமல் சாப்பாடு. பார்த்திங்களா, எல்லாம் ஊற்றியாச்சு. தேவையான அளவு கரெக்டாக உப்பு எல்லாமே நீங்கள் போட்டுக்கிட்டு ஒரு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. அப்படி காரம் ஏதாச்சும் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுமே இந்த மாதிரி ஓரத்தில் தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கலர்னிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். பார்த்திங்களா, ஒரு விசில் வந்துருச்சு. பாஸ்மதி அரிசிலாம் ஒரு விசில் வந்தாவே போதும். 1 வந்ததுக்கு அடுத்து ஒரு 2 செகண்ட் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்களா, ப்ரான் பிரியாணி ரெடி. லைட்டாக எஸ்எம்ஸ் லாஸ்ட்டாக போட்டுட்டு, இது குகனுக்காக தான். அவர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிடுவார். அதுக்காக தான் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கலன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அதை மிக்ஸ் பண்ணும் போதே ஸ்மெல் அவருக்கு சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு இருந்தார். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ப்ரான் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, குகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ப்ரான் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, குகன் மயங்கிட்டாருங்க இந்த ப்ரான் பிரியாணி டேஸ்ட்டில். யாழினிக்கும் குகனுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில்.